டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும், இங்கிலாந்தும் மோதுற டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து காலையில 9:30 மணிக்கு ஹைதராபாத்ல தொடங்கி சூப்பரா நடந்துச்சு. இதுல டே 1ல நடந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சூப்பரா கம்ஃபர்டபுளா டே 1ல பார்த்தீங்கன்னா, லீடிங்ல இருந்திருந்தாங்க. எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 246 ரன்னுக்கு 10 விக்கெட்ட இழந்து இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முடிச்சிருக்காங்க. ஆனா, இந்தியா டே 1ல 119 ரன்னுக்கு 1 விக்கெட்ன்னு இருந்தாங்க. இப்ப டே 2வ பொறுத்தவரையிலுமே 421 ரன்னுக்கு 7 விக்கெட்டுன்னு சொல்லிட்டு, இன்னொரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கிறாங்க. இந்தியாவ பொறுத்தவரையிலுமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்னு சொல்லலாம். டே 3 பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆரம்பிக்க இருக்குது. டே 3ல என்னலாம் நடக்கும்? டே 2ல என்ன நடந்துச்சு? எது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டே 2வ பொறுத்தவரையிலுமே ஒரு சூப்பரான ஒரு நாக் விளையாண்டிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பேரு. இதுல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கே.எல். ராகுல் பிளேயரு, ரவீந்திர ஜடேஜா 2வது பிளேயரு. அதே மாரி அப்பப்ப கேமியோ நாக்கான ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்ரீகர் பரத் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு இந்தியா டீம கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து டீம் பண்ணியிருந்தாங்க. ரிவ்யூவ இயர்லியே அளந்துட்டாங்க நேத்தே. அதனால இன்னைக்கு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, அவங்க பெருசா போவே முடியல. ரிவ்யூ அவங்க போணும்னு நெனச்சாலும், அம்பயர்ஸ் கால் வந்துற மாரி தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. அம்பயர்ஸும் பார்த்தீங்கன்னா, அவுட் குடுக்க கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து டீமுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டாவே தான் இருந்துச்சு. பவுலிங்க பொறுத்தவரையிலுமே செம்மையா போட்டிருந்தாங்க இங்கிலாந்து டீம். இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்ட வந்து நான் அடுத்து சொல்றேன். நம்ம பேட்டிங்க பார்த்துரலாம். பேட்டிங்ல பொறுத்தவரையிலுமே கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கே.எல். ராகுல் பார்த்தீங்கன்னா, சூப்பரா விளையாண்டுருந்தாரு. அதே மாரி எல்லா மேட்சுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம, இந்த ஒரு முக்கியமான மேட்ச், முக்கியமான தருணத்தில ரவீந்திர ஜடேஜா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட பேட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவரோட பேட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்பவும் புடிச்சிருந்துச்சு. அதே மாரி அவரு கூட பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகர் பரத்தும் சரி, ராகுலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவரு கூட வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்த பிளேயர்ஸான அக்சர் பட்டேலும் சூப்பரா விளையாண்டுருந்தாரு. இந்த அக்சர் பட்டேலோட நாக்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஸ்ரீகர் பரத் எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ இந்திய அணிக்கு குடுத்திருந்தாரோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, அக்சர் பட்டேலும் குடுத்திருந்தாரு. நம்ப வந்து ஸ்ரீகர் பரத்த உட்கார வச்சுட்டு ரஜத் பட்டிதார போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். இருந்தாலுமே ஸ்ரீகர் பரத் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்த்தோமோ, அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு பரத் பார்த்தீங்கன்னா. அவர் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா விளையாண்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, இந்த மாரி ஒரு சூப்பரா ஒரு பொசிஷன்ல நம்ம விளையாண்டுட்டு இருக்கும்போது, அந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு முக்கியம். அத கொஞ்சம் உணர்ந்து விளையாண்டுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மேட்ச் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா போயிருக்கும். இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. இப்பயும் இந்தியா கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இந்தியா டீம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் மேட்ச் பார்க்கறதுக்கு. ஏன்னா 421ன்றது பார்த்தீங்கன்னா, சாதாரண ரன் கிடையாது. கிட்டத்தட்ட 175 ரன் பார்த்தீங்கன்னா, லீடிங்ல இருக்கிறோம். 175 ரன் லீடிங்ல இருக்கும்போதே, நம்ம எந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நல்லாவே நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனா, நாளைக்கு இன்னிங்ஸ் முடியும்போது பார்த்தீங்கன்னா, 499, 500 வரதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, நாளைக்கு டே 3ல ஒரு லஞ்சுக்கு முன்னாடியே நம்பள ஆல் அவுட் பண்ண அவங்க பார்ப்பாங்க. ஆனா, நம்ம லஞ்ச் வரலுமாவது நம்ப விளையாடணும்னு சொல்லிட்டு தான் நம்ப பார்க்கணும். அந்த மாரி தான் நம்மளோட இன்னிங்ஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு டே 3ய பொறுத்தவரையிலுமே கொஞ்சம் சூப்பராவே தான் இருக்கும். அதே மாரி இங்கிலாந்து டீமோட பவுலிங் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பவுலிங்ல அவங்க டீம்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஸ்பின் அட்டாக் மட்டும் தான். பேஸ் அட்டாக் அவங்க ஒரு விக்கெட் கூட எடுக்க கிடையாது. மார்க் வுட் ஒரே ஒரு பேஸ் அட்டாக் வச்சு விளையாண்டுருந்தாங்க அவங்க. ஒரு விக்கெட் கூட எடுக்க கிடையாது. முழுக்க முழுக்க ஸ்பின் அட்டாக் தான். அதில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதில ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆனா பயங்கர எக்ஸ்பென்சிவ். அவரு மட்டும் தான் செம்ம எக்ஸ்பென்சிவ்ல போனாரு. அதே மாரி ரியான் அகமது பார்த்தீங்கன்னா, அவரு 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜாக் லீச் 1 விக்கெட் எடுத்தாரு. ஜோ ரூட் தான் இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, ஜோ ரூட்டோட பவுலிங் தான். பயங்கரமான ஒரு ஆல் ரவுண்டர் லிஸ்ட்ல அவரு வந்துட்டு இருக்காரு ஜோ ரூட். அவரு போன இந்தியா சீரிஸ்லயே பார்த்தீங்கன்னா, 5 விக்கெட் ஆல்லாம் எடுத்திருந்தாரு அகமதாபாத்ல. இப்பயும் பார்த்தீங்கன்னா, அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்குது. சூப்பரா போடுறாரு. அவரு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மெயினான விக்கெட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட்டையும் அவரு தான் எடுத்தாரு. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பவுலிங்ன்னு சொல்லணும். ஏன்னா, அது வந்து காட்டன் போல்ட். அவரு எடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா, காட்டன் போல்ட். சூப்பரா போட்டு எடுப்பாரு. செம்மையா இருந்துச்சு. அதே மாரி சீக்கர் பரத்தையும் அவரு தான் அவுட் பண்ணுவாரு எல்பிடபிள்யூல. பந்து பார்த்தீங்கன்னா, லோவா போகும். அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாரி பால்லாம். அந்த மாரி பால் இப்படி போகும்ன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா, சீக்கர் பரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு பவுலிங் போயிருச்சு. இந்த ரன் அவுட்டும் சரி, இந்த ரன் அவுட் அஸ்வினோட ரன் அவுட்டும் சரி, அதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேவையில்லாதது. நல்லா கொஞ்சம் பார்த்து ஓடியிருக்கலாம்.
அதுவும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாரி ஒரு மைன்யூட் மிஸ்டேக்லாம் கொஞ்சம் நாளைக்கு சரி பண்ணாங்கன்னா, நாளைக்கு மெயினா பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்ப கொஞ்சம் பில்ட் பண்ணாங்களானாவே, ஒரு ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிரும் நமக்கு. நம்ம இன்னும் இன்னும் சொல்லப்போனா, நம்ம ஒரு 275 ரன், ஒரு 250 ரன் அடிச்சுட்டாலும் கூட, அவங்க பார்த்தீங்கன்னா, நம்மள வின் பண்றதுன்றது பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து நாக் அவுட் ஆவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நாக் அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா அந்த இது ஃபாலோ ஆன் ஆவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் டே 3ல தான் நமக்கு தெரியும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு லஞ்ச் வரும்போது நம்ம பேட்டிங் பிடிக்கணும். அதுக்கு மேல பேட்டிங் பிடிக்கிறதுனா நமக்கு போனஸ் மாரி தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.